ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் போக போறோம். வாங்க எல்லாரும் போய் எங்க என்ஜாய் பண்ணுவோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மீன் பிடிக்க போயிட்டோம். அங்கே போனதில் ஒரு மீன் கூட சிக்கலை. இந்த வாட்டி நான் மீன் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு இவர். இந்த வாட்டி பார்ப்போம் மீனை பிடிக்கிறோமா இல்லையா, வருத்தமா இல்லையா, திங்கிறோமா இல்லையா. பின்னாடி நீங்கள் என்ன கொசுபேட்டை செஞ்சீங்க? மீனுக்கு தீனி எங்கயா? ப்ரோ எடுத்துட்டு போறாரு. அவர் தான் மீன் பிடிச்சி தரேன்னு சொன்னார். என்ன ப்ரோ? அங்கே போய் பார்த்துக்கிடுவோம். அங்கே போய் பார்த்துக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீ மீன் பிடிச்சி கொடுத்துருவீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. மீனை பிடிக்கிறதுக்காச்சும் வேணும். எடுத்துக்கிட்டியா? என்ன பிடிக்கிறான் மீன் பிடிக்க தூண்டி வச்சா ஏன் வெரி குட் குட் பாய்ஸ். எவனுமே எதையுமே கேரி பண்ண மாட்டான், எல்லாத்தையும் என் தள்ளே கட்டுவாங்க. நான் என் ரூமை காட்டலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே எங்களோட ரூமை காட்டுறோம். காட்டிட்டு ஒரு ரூம் டூர் போடுறோம். இது என்னுடைய ரூம்பு, இது என்னுடைய கக்குசு ரூம்பு, பூஜை ரூம்பு. ட்ரம் இருக்கு, ட்ரம்மு அப்படியே அது தாஜ்மஹால் சுற்றி காட்டுறதுக்கு சுற்றி சுற்றி பார்த்தா 4000 தங்கம், அவ்வளோதான். அதை தான் சுற்றி சுற்றி காட்டினேன். நீ மீன் பிடிக்க போயிட்டு தேவா மீன் விற்பனை அங்காடிடா. அவ்வளோதான். பேசாமல் வாங்கிட்டு கடைசியிலே ஒரு மீனை வாங்கி கொடுத்துட்டு கடையில் போய் மீன் வாங்கி கொடுத்துட்டு மீன் பிடிச்சாச்சுன்னு கூட சொல்லுவார். நீங்கள் மோஸ்ட்லி இந்த விளாகை நம்பாதீங்க, என்ன வேணால் நடக்கலாம். நாங்கள் வந்தது அங்கே ஒரு பில்டிங் கட்டுங்களா, அந்த பில்டிங்கில் எல்லோ கலர் பில்டிங். அந்த பில்டிங் ஒரு 10 எப்படியும் ஒரு 900 மீட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டர் கிட்ட. அந்த பக்கம் என்ன வரேன் ப்ரோ. இந்த டர்னிங் வந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் கையில போதும், எங்க பார்த்தாலும் லாகரின்னு சொல்லிட்டு ஒரு போனை வச்சு சார் நீங்கள் யோகியமாக இருக்கும். ஒரு BMW சார் ரொம்ப டீசெண்டான ஆளு. பெண்கள்லாம் பார்க்க மாட்டாப்புல. ஒரு கார் இப்படி கிராஸ் ஆகிடக்கூடாது ரோட்டில். ஒரு காரோ இல்லை சூப்பர் பைக்கோ எதுவுமே கிராஸ் ஆகிடக்கூடாது. ஒன்று கிராஸ் ஆகிட்டா கூட விட மாட்டான். அந்த பிள்ளை உனக்கு கண்டுக்கிடாதே. இவர் தான் போட்டு நாக தங்க போட்டு வாங்குறது. என்ன டாபி போய் சார் அரே மென்டல். நான் அவனை பொண்ணுல பெண்கள் இதெல்லாம் ஒரு டீசென்ட்னு சொன்னேன். எப்படி டக்கு நாங்கள் போகிறேன். ஏய் சொன்னா கேள்றா, அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா. ரொம்ப மோசமான ஆள்றா அவன். அது நீ இன்ஸ்டால வீடியோ என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு சத்தியமா முடியாது. இன்ஸ்டாவே டெலீட் பண்ணிட்டேன் நானு. இன்னொரு அனுப்பாதரன்னு சொல்லிட்டேன். என்ன 1 2 இல்ல, மொத்தமே அப்படிதான் இருக்குது. ஏதாவது ஒண்ணுதான், ஏதாவது ஒன்னாவது ஒழுங்கா எஜுகேஷன் அனுப்புவான்னு பாக்குறேன். அது கூட தெரியாது. நீ அம்சன் அவ்வளோ முடிச்சு சொல்லி. சரி ப்ரோ, நான் வந்ததுலேருந்தே கேட்கணும்னு நினச்சேன். என்ன காஸ்டியூம் இது? ஒன்று ப்ளூ டிஷர்ட் போடணும், இல்லையா உள்ள கிடந்து செகப் டிஷர்ட்டை போடணும். ரெண்டுத்தையும் தைச்சி ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிறேன். அது டிங்கு டிங்குன்னு ஆடுது. என்ன காஸ்டியூம் இது? டவுசரு. நாங்கள் 3 பேர் பாருங்களேன். நாங்கள் எவ்வளோ டீசெண்டாக ஷார்ட்ஸ் போட்டு வந்து ஷர்ட்டு போடணும். அதில் இது என்ன காஸ்டியூமு? என்னன்னா ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வெயில போறப்ப வெளுத்து போச்சு மேல. அதை மறைக்கிறதுக்கு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு மிர்ச்சி விட்டாங்க. இது ஒரு ஃபேஷன் ஸ்டைல். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு 100 ரூபாய்க்கு அவனும் ஒட்டு வச்சதுல தைச்சு கொடுத்துக்கிற. நீ வாங்கிட்டு டீ செட்டே 500 ரூபாய், 6 டட்டா 500 ரூபாய். பாத்தியா யாரு 90s கிட்ஸ் ஜானி பிராவோ. அதெல்லாம் கிடையாது. இருப்பா உடம்பு மறைக்குதா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸ்டைலா இருக்குதா பாக்க. ஒரு பாவாடை தரேன் மேல போடி நிறுத்தி. அம்மா போங்க. ஆஹா சூப்பர். என்னடா பண்ணப் போற? இந்த கட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சாருக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமா சைலண்டா வராரு. நடக்கிற ஸ்டைலே வேற. இந்த போட்டு நடக்கிறான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இவர் தான் எங்க ஏரியா காவல் தெய்வம். பார்த்து வச்சுக்கோங்க. நாளை பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 4 பிஸ்கெட் போடுங்க. எங்ககிட்ட எதுவும் இல்லை. மீன் போடுறதுக்கு இல்லை, மீனுக்கு போகிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. மீன் பிடிக்கன்னு போகிறதுக்கு தான் பேர். கையில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை. ஏதோ தூண்டில் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தூண்டில் மாதிரி தெரியல
எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நான் இந்த மனுஷன் தீபாவளி ஊர் அவர்கிட்ட போய் சொன்னேன், ப்ரோ வண்டி வீட்டில் சும்மா தானே இருக்குது, அந்த வண்டியை எடுத்துகிட்டு வாங்க. என் பச்சை கேட்கல, ஏய் வண்டி எல்லாம் சும்மா பெட்ரோல் செலவிடா அப்படின்னாரு. நீ எங்கே வெளியே போகிறோம், உனக்கு பெட்ரோல் எவ்வளோப்பா பெட்ரோல்? பெட்ரோல் விலை ஏண்டா படத்துக்கு போலாம்னா 1960ல இருக்காரு. சரி படத்துக்கு போலாம்னா ஃபோக்கஸ் பண்றவன ஃபோக்கஸ் பண்றவன படத்துக்கு போலாம்னா எவ்வளவு நட்டிக்கிட்டு என்ன ஒரு 250 ரூபாய் இருக்கணும். 250 ரூபா அந்த காலத்துல 5 ரூபாய்க்கு படத்துக்கு போனா 5 ரூபாய்க்கு போனதோட கழிச்சு நானு ஐயோ படத்துக்கு உன்னை படத்துக்கு கூப்பிட்டதுக்கு இப்ப எருமை மாடு மாதிரி இருக்கிற எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது. எவ்வளோ சம்பாதிக்கிற? 27,000 ரூபாய் சம்பளம். யாரு இன்னும் போகவே இல்ல. நீங்க வேற அதெல்லாம் போடா கட் பண்ணி அதெல்லாம் போடா 27,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க மாட்டியா? 100 ரூபா வச்சா 210 ரூபா ஆன்லைன். 210 ரூபாய் சொன்னா போகவே இல்லடா நான் போகவே இல்லை. எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டல மேனேஜர் கழுத்து போட்டா வேலைக்கு போயிடுவேன். 210 ரூபாய் சொன்னா 3 மாசம் வச்சு ஓட்டு வேண்டேன். வெக்கமா ஏங்க அப்படி இருந்தா நீ தியேட்டர் பிரிண்ட் இப்போ இதுவே வந்துருது இல்லையா உனக்கு? இது ஹெச்டி பிரிண்டே உனக்கு வந்துருது இல்ல? Boomer uncle. Yes. Come on uncle. பிறகு எதுக்கு சினிமா தியேட்டர் போய்கிட்டு கொஞ்சம் கல்யாணி உங்க ஒய்ஃப் போறாச்சு படத்துக்கு போற சொல்லிட்டு வேணாம். ஒரு நாள் சொல்றேன் இரு. வரட்டும் அப்ப பாத்துக்கலாம். அது வேற இது வேற என்ன ஆகுறப்ப ஆகட்டும் பாத்துப்போம். கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டியோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு சினிமாக்கு போ. அப்ப தியேட்டர்ல வந்து தக்காளியில் அடிக்கிறது ஓடிடுது ஃபர்ஸ்டா ரொம்ப ட்ராக் பண்றோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ வேற இப்போ 3.5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். 3.5 கிலோமீட்டர் போட்டது ஒரு குண்டா சோத்துல இவ்வளவு சோறு. 1 கிலோமீட்டருங்கிறான்டா இவன். இவ்வளவு சோத்து போட்டு 3 கிலோமீட்டர் நடக்க விடுறாரு. ஆனா சாப்பிடலாம். இப்ப அந்த மீனை பிடிக்கிறது அது கடுப்பாயிரும். மீன் மாட்டினா கூட பரவாயில்ல, அங்கே தானே விறகு தூக்கி போட்டு கொளுத்தி வட்டிட்டு போயிடலாம். மீன் தீனி இல்லாம எப்படியா போறோம்? தள்ளி வர கார் மீனுக்கு தீனி கூட இல்லாம போயிட்டு இருக்கும். கோழி இருக்குது. 4 பேர் 4 ரவுண்ட் அடிச்சோம்னா லவுட்டின் போயிட்டு கொல்லிப்பக்கம் ஒதுங்கிடலாம். எதுக்கு 4 ரவுண்டு? இதுக்கு எதுக்கு 4 ரவுண்டு? நல்லா அந்த கோழி வரட்டி விட்டேன். நல்லா இருக்கேன் நீ. இந்த ரூட்ல வந்த பல வாட்டி நான் இவர்கிட்ட வீடா கோயிலா ஒரு பதிலுங்க வீடா கோயிலா கமெண்ட் நீங்களே சொல்லுங்க. பார்க்க வீடு மாதிரியே இருக்குது, கோயில் மாதிரியே இருக்குது. இவர் ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டா. மீன் பிடிக்க போகும்போது சைவ சாமியை பார்த்துட்டு போகிறது எங்களுக்கு ஒரு நெஞ்சு குத்துமாக இருக்குது. பரவாயில்ல, பட் இருந்தாலும் சாமி கிட்ட கேட்டால் சாமி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுச்சு. ஐநாவா? அது ஜூம் பண்றேன். ஐநாவை ப்ரோ எங்கள் ஏரியா ஐநாவை பார்க்குறீங்களா? எங்கள் ஏரியாவில் இவர் தான் ஐநா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீடன்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அதனுடைய மறுவுருவம் தான் எங்கள் நம்ம நண்பர். இவன் இதை பண்ணலாம் அப்படின்னு வாய வச்சிட்டானா அந்த காரியம் வழங்கணும் தான் சரித்திரமே கிடையாது. நம்ம ஊர் வண்டி தானே அந்த படம் பேர் என்ன? நம்ம ஊர் வண்டி பண்ணையாரம் பத்மினியம். பண்ணையார் வீடு பண்ணையாரம் பத்மினியம். ஓ பண்ணையாரம் 10 மணி 10 மணியா? நீ பேசாதடா, ஆபத்தா இருக்கு. தப்பு ப்ரோ. 10 மணிக்கு போய் என்ன பண்ற? 10 மணி இல்ல வருங்காலத்துல வீடு கட்டணும்ல, ஆமா. ஜெல்லி வேணும்ல. அவனை ஃபோக்கஸ் பண்றான். இப்ப பேசுறான். இப்படி ஒரு சேனலை வச்சுக்கிட்டு ஒரு vlogging சேனலா போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள ஏகப்பட்ட மொக்கஜோக்க போட்டு அந்த சேனலுக்கு உண்டான மரியாதையை கெடுக்கிறது நம்பர் 1 பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஏதோ நோய் வாய்ப்பட்டிருக்கு போல சைலண்டா வந்துட்டு இருக்கு. தலைவருக்கு இவ்வளவு தூரம் நடந்தது இல்லை, அதனால நடந்து அந்த சேனலோட ஓனரே வந்தாங்க. நான் எடிட்ல கட் பண்றேன்ப்பா, நீ பேசிக்காத. நான் எடிட்ல கட் பண்றேன். அதெல்லாம் போட்டோ எடுக்கிறியா? 4 பேர் நின்று 4 பேர் நின்று எங்கிட்டு தூரம் வாங்க அப்படியே எல்லாம் கேமரா பதிவு வாங்க. கேமரால இருந்து தமிழில் எடுத்து வாங்க போலாம். போட்டோ வைக்கிற போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தர வச்சுக்கோ.
எல்லாம் சார்ஜ் போட்டிருக்கீங்களா எல்லாம் பார்த்துக்குங்கடா அப்படின்ட்டு ஏர்பாட்ஸே எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கும் போடல. நான் வரும்போது சார்ஜர்ல தொங்கி நின்றுடா. சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டது எந்த ஆளு? சார்ஜ் போட்டுருந்துச்சு. சுவிட்ச் போச்சா? இவன் தான் போட்டான் சார்ஜ். சுவிட்ச் போட்டுருந்தேன். என்ன ரூம்ல கண்டா வச்சுக்கிட்டு சேனல் நல்லா உருப்படும். எங்க சேனல் வந்து வேற லெவலுக்கு போக போகுதுங்க. இந்த மாதிரிலாம் கூட 4 பேர் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேனல் வேற லெவலுக்கு போகிற மாதிரி எனக்கு இருக்குது. அது சார்ஜ் போட்டு கொண்டு வந்துருக்காங்க. இவன் சார்ஜ் போட்டு இது ஷடோன்னு சொன்னாங்களே. அதேதான் ஊருப்படியே ஒரு வேலை பண்ணி யூஸ் ஆகும். அது ஓடுற அளவுக்கு போன பிறகு வேற கேன்சல் பண்ணிடுவோம். என்ன சொல்றது? ஓகே. ட்ராக் பாருங்க கட்டிட்டாங்க, நல்லா கட்டிட்டாங்க போல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். அந்த வீட்டு காட்டு, வீட்டு காட்டு, அங்க பாரு வலிய வச்சுட்டாங்க போல. அந்த போனை மட்டும் நான் இப்ப வெட்டி போட்டேன்னு வை. அது அப்படிதாங்க அப்பப்போ கால் பண்ணுவாங்க. ரைட். ஓகே 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 ஓகே. வீட்டுல இருக்கிறவங்க யாரை போய் மேடம்னு கூப்பிடுறாங்க? கம்பல்ல இருந்து இது என்ன ரூட்டு? இந்த ரூட்ல கொண்டு போறான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மீன் பிடிக்கிறேன், மீன் பிடிச்சி தரேன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது எங்களோட 4 பேர்ல ஒருத்தர் மிஸ் ஆனா கூட அது காரணம் இவர் தான். ஆமா, இவங்க ஓன் பில்டிங் இல்லையா? ஓன் பில்டிங்ல எல்லாம் சப்பாத்தி கறி இருக்குப்பா. சப்பாத்தி கறியா? எதனா ஒரு டிஷ் சொல்லுங்க நைட் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி செய்யலாமா, களி செய்யலாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எங்க போறோன்றது எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பாம்பு கூட வந்தா தெரியாது. பாம்பு வருமா? பாம்பு வராது. கம்பு வேணும் இல்லையா? மறுபடியுமா? பயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை கம்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொதாருக்குள்ள கூட்டிட்டு போய் பாத்தீங்களா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நம்ம மீன் பிடிக்க போறோம். ஆனா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. மீன் பிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட், மீன் எக்யூப்மெண்ட் எதுவுமே. சாப்பாடு மீன் வாங்க 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 வாங்க. இதெல்லாம் வீட்டுல இருந்தே பொறிக்கணும் வரணும். புழு தோன்றுறது பாத்தி விழுந்தோம்னா என்ன? இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு இன்னும் உள்ள போனோம். இன்னும் அதுக்குள்ள போனையா? கொஞ்சம் யோசிக்க சொல்றாப்புல. யார் என்ன பண்றீங்க? கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் தான் போங்க, தாராளமா போங்க. இவங்க நினைச்சு நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல. ஓ கருணே, மீன் பிடிச்சி வறுக்கிறதுக்கு புஷ்பேட் விட்டு வந்துட்டானடா. அப்படியே நம்ம தள்ளி விட்டு போயிடுறது. இந்த டோல்கேட்டில் போடுவாங்களே, காசு கொடுத்தாரான் வெளி விட்டுனேன். நாங்கள் கேட்டை உடச்சிக்கிட்டே போவோம். வெரி அட்வென்ச்சரஸ், ஃபுல் அண்ட் இப்படி வந்து எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. முயற்சி திருமணியாகும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? மீன் பிடிக்க போறோம். நான் போறேனே, நான் போறேன். எனக்கு வேணாம், நான் போறேனே. எந்த தூண்டில் அது மாட்டோன்னு தெரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், எல்லாருமே பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. என்ன இருக்கும்?
எங்கள் அண்ணன் சாக்கடை நோண்டுற அளவுக்கு லெவல் பண்ணிட்டாரு. என்ன பண்ற? புடிங்கிட்டேன். பெரிய மஸ்டர் ஏதோ பத்மபூஷன் வீடியோ பத்மபூஷன் வாங்கின மாதிரி பேசிக்கிட்டாங்க. போவோம். அருண்குமார் கேமராமேன் அந்த எடிட்டர். நீங்கள் ஏதோ சொன்னீங்க என் காதில் இது ராங்காக வந்தது. மறுபடியும் சொல்லுங்கள். அருண்குமார் கேமராமேன் அண்ட் எடிட்டர். வாவ், நான் தான். என்னத்த பெரிய உயிரை பிடிச்சி அந்த பெரிய உயிரை போட்டு பெரிய உயிரை விட்டுற வேண்டியதான். டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு டேய் அந்த வீட்ல டேய் கண்டில ஒரு ரூபா வச்சிருக்காங்க. இது வேற ஆரம்பம் தான். இந்த இடத்துக்கு பேரு டூயின் லேக். எங்கே மீன் பிடிக்குது? மை காட், ஒரு அதிசயம் நடந்துருச்சுங்க. என்னன்னா மீனே பிடிக்க முடியாத மாதிரி ஆகி போச்சு. அங்கே போகுமா? அங்கிட்டு அங்க போல நடந்தே போகணும். ஏயா இவ்வளோ தூரம் எங்களை நடக்க வச்சு கூட்டு வந்துட்டு இப்போ அங்கேருந்து நடந்தே போகணுங்கிற ப்ரோ? அங்கேருந்து ஏன் நீ காணோம்? என்னடா பண்ணுற? இல்ல தண்ணியில போட பாரு. ஓட்டே இல்ல டிப்பாவுதா இல்ல மேலே ஏறதா பாக்கலாம். வெயிட், ஐ வில் கம். இந்த சந்தேகம் நம்ம vlog பார்க்குற நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை புரியல. ரெடி 1 2 3. என்ன தீபாவளிங்க அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். முடியும் நினைக்கிறீங்க? என்ன மறுபடியும் கேளுங்க. உட்காந்து மீன் பிடி முடியும்னு நினைக்கிறேன். அங்கே உக்காந்தா மீன்லாம் பிடிக்கலாம், உன் ஆவியை தான் பிடிக்க முடியாது. உன்னோட ஆவியை தான் பிடிக்க முடியாதுன்னு. ப்ரோ பிடிச்சிட்டீங்களா? ஆனா பாவி இதுல இருந்து தின்னுட்டு போயிடுச்சுடா. இதை காட்டுங்க. இதில் எங்கது புழுன்னு ஒன்று மாட்டி வச்சார். யோ ஒழுங்கா வாக்காரியா. தூண்டில் விழுந்துட்டு போற உள்ள. அப்பா அப்படியே இது உட்காந்துருக்கிற பொசிஷனை பாருங்க. காட்டுறேன். மிஸ்டர் ஹரிகரன் அவர்கள். சார் தயவு செஞ்சு விலாகில் உங்கள் பேர் என்னன்னு சொல்கிறேங்க. எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. 2 பேர் 3 பேர் வச்சுக்கிறீங்க. வெங்கடேஷ் என்கிற வெங்கடேஷ் என்கிற அகில் குமார் என்கிற இன்னொரு பேர் ஏதோ சொன்னீங்களே. இவர் வந்து யா இவர் தான் தியாகராஜன். அங்க எதுனா கேன் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? தண்ணி வேணும்ல. கேன்லாம் இருக்காருங்கலாம். என்ன சிறப்பாக தி 3 பாய்ஸ். இந்த சேனலுக்காக உழைக்கிறவங்க இந்த 2 பேர். இவர் சும்மா தான் இருக்காரு. இந்த 3 குரங்கு பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம், அதில் நாங்கள் 3 பேர் தான். வேறு என்னடா சேனலுக்காக உழைக்கிறது 3 பேர். அது நாங்கள் 3 பேர் இல்லை, இங்கே 2 பேர் நாங்கள். இவர் எம்டி. இவர் எம்டின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சேனலில் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. தண்டமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சேனல் உருப்படணுன்றதுக்காக எந்த ஊர்ரா திருவாரூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது. இன்னொருத்தர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் இந்த ரூமுக்கு வந்து 4 மாதம் இருக்கும். 4 மாதமாக ஒரு சும்மா தான் உட்காந்துருக்காரு. ஸ்டில் ஹி இஸ் நாட் அலைவ். இந்த பக்கம் போனவர் எங்கே வந்தாருன்னு தெரில. வந்தாரா இல்லையா? அது வராரு. மீனுக்கு பாரு காலுக்குது. மீனுக்கு கால் இருக்குதா? நல்லா பாடுறா. இது தவளை காடாது மாட்டி சொல்லிட்டு வேர் போயிடுச்சு, நடந்து போச்சு. அதாவது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பெரிய தண்ணி பாம்பு இருக்கும். கீரை வித்து ஆடிக்காரே வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம். போயிட்டு வரா. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்க நான் ஏதோ செய்யறேன்னு சொல்லி இன்னும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு.
என்ன மாவு இது? கோதுமை மாவு தானே? மேல வச்சுங்க அந்த கோதுமை மாவு தானே இது? சப்பாத்தி செய்யலாம்னு வச்சிருந்ததாடா அது. மச்சான், இந்த படிக்கட்டு ஏறி நின்று எப்படி மாதிரி என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா? சொல்லு. இந்தியன் ஆர்மியில அந்த டேங்க் கோல்ல இறங்குவாங்கல்ல படிக்கட்டு போட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுடா. ஆர்மியில் இருக்கிறவங்க கூட இவ்வளோ சொல்ல மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்தில் உங்களுக்கு ஒரு கோயில் தெரியும். ஒன்று என்ட்ரன்ஸும் ஒன்று அவுட்ரன்ஸ்ரா போட. A few moments later. ஃபைனலி கஷ்டப்பட்டு ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து வந்து ஒரு அந்த பையன் கொஞ்சம் காட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க. கஷ்டப்பட்டு தூண்டில்லாம் ரெடி பண்ணி, இந்த தூண்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்கு. தூண்டில், அதுக்கு உண்டான மாவு, பார்த்தீங்கன்னா தூண்டில் மிதக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டர் கேன் மூடி, அப்புறம் இந்த ஊக்கு, சரி விடு விடு வா. இது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்காம அந்த வரி வருதான். நான் அப்போவே சொன்னேன், ப்ரோ வேணாம் ப்ரோ, நம்ம ஏற்கனவே 2 வாட்டி போயிட்டோம் அந்த இடத்துக்கு, மீன் அங்கே இருக்கே தவிர அந்த இடத்துல எந்த மீனும் மாட்டல அப்படின்ற மீனை மட்டும் பிடிக்கல. இதன் மூலம் எங்கள் அண்ணன் கருமை நிற கண்ணன், சேத்துல சிப்பி, டைமேடு குப்பி, சொல்ல வர்றது என்ன சொல்லுங்க. ஏமாற்றம் இது கொஞ்சம் கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நீங்கள் சொல்லுங்கள். மீன் பிடிக்கலாம் தான் நினைச்சேன். மீன் எப்படியாவது பிடிச்சி மூஞ்சில் கறியை பூசலான்னு ஒரு ஐடியா போட்டேன். வச்சிடலாம் தான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு ஆசையோட ஏரியில் மீன்லாம் இருந்துச்சு சரிங்களா. ஏரியில் மீன் இல்லைன்னு மீன் இருக்குது. அது உங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு இடம் தான் இல்லை, ஃபுல்லாக செடி வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் திரும்பினா பிடிக்கலாம், பிடிக்க முடியாதுன்னு இல்லை, பிடிக்கலாம், என்ன இறங்க முடியாது. ஆள் இல்லைங்க. நான் தான் மீன், நான்லாம் அந்த காலத்துலேயே அப்படி பிடிச்சவன். நீங்கள் படி காட்டுங்க முடிஞ்ச மீன் அப்படி பிடிச்சிங்க. இவரை பார்த்துக்கோங்க, இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆனால் அது டெலிட்டே பண்ணிட்டார் அவர் ஒரு காரணத்தால். இல்லை இனிமேல் இவரை வெளியில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எதனா பற்றி கேட்கணும், எதனா தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா தாராளமாக கேளுங்க. ஆனால் எதையும் நம்பாதீங்க, ஏன்னா அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க போய். அது மாதிரி சொல்லி தான் எங்களையும் இப்போ மீன் பிடிக்க 3 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தார். இனிமேல் நிறைய ஃபன்னுன்னு சொல்கிறத விட எங்களுக்கு அது நிறைய பல்பு மூமெண்ட்ஸாக இருக்கும். இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அண்ணன் பொழுதுவாக குழவை திறந்து பார்த்தாரு. காற்று ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவில் இருக்க காரு வண்டியெல்லாம் காத்திரிக்கலாம் சொல்லி வச்சு நம்ம கரையா இங்கே அது ஒரு பைப்பு சொருவி நம்ம பஞ்சர் கடை ஓட்டணும்னா கூட நல்லா பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். கடை அற்புதமாக பிக்கப் ஆகும். பயங்கரமாக பிக்கப் ஆகும். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மொத்த ஏர்ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்குது. பெட்ரோல் பக்கம் ஃப்ரீயாக காத்திரிக்கு வந்துடுது. ஆனால் நம்ம கடை வச்சா சூப்பராக இருக்கும். அதாவது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா இவன் என்ன பண்ணால் தண்ணி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழாவை திறந்தான். குழாவை திறந்தவனுக்கு எப்படி மூடணும்னு தெரில, ஏடா கூடமா திருப்பி குழாவில் மொத்த தண்ணியும் ரூமில் விட்டான். ஒன்று இன்னொருத்தது நான் தான். நான் என்ன பண்ணேன்னா சிங்கில் ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டேன். சிங்க்கு லோடு தாங்க முடியாமல் சிங்க்கு கீழே இருந்த பைப்பு பிடிங்கிச்சு. அப்புறம் பார்த்தா அதோட இந்த பேர் என்ன ப்ரோ, சிங்க் ஓஸ். இந்த ஓஸ் வந்து அந்த இதில் கரெக்டாக உட்காரல, அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக இந்த பைப்பு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் போனது எதுக்குன்னா மீன் பிடிக்க போனோம். அப்புறம் அந்த மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க. மீன் பிடிக்க போயிட்டு என்ன பண்ணுறோம், ரூமுக்கு ஓஸ் பைப் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம்.
வரும்போது நிறைய ஃபண்ட்ஸ் நடந்துச்சு. கஷ்டப்பட்டு எப்படி ஒரு வழியா நான் சொன்ன மாதிரி மீன் கம்மி வந்துட்டோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இன்னும் ஒரு நல்ல விளாகில், ஒரு சொல்றதை செய்கிற மாதிரி ஒரு விளாகில் உங்களை வந்து பார்க்குறோம். இத்துடன் விடைபெறுவது எடிட்டர் தருண்குமார். அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு இல்லையான நண்பனான அண்ணனான தம்பியான போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெங்கடேஷ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியுடன் வணக்கம் சார் எப்படி சார் என்னாச்சு? இவர் பேர் வந்து தியாகராஜன். எந்த எந்த ஒரு மனநிலையில அவங்க அப்பா இந்த பேர் வச்சாருன்னு தெரியல. இது கொடுத்தாலே தேவைப்படுறோம். டாடி பாய்.